பாஜகவை பொறுத்தவரை இப்போ திமுகவை வலிமையாக எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்படுறார். அதை யார் செய்ய மாட்டா? இந்த தொழிலதிபர் நயினார் திமுகவை எதிர்த்து அடிக்கவே மாட்டார், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் பாஜக சொல்லுவதை கேட்பார், எடப்பாடி சொல்லுவதை கேட்பார். இப்போ பாஜக அதை தாண்டி என்ன நினைக்குதுன்னா அரசியல் பண்ணணும். பாஜகவோட அரசியல் எடுபடலை. அண்ணாமலை பண்றாரு. அண்ணாமலை பாஜக வளர்த்துவதை விட தன்னை வளர்த்துக் கொள்கிறார், தனி மனித துதிபாடி. ஆனால் அண்ணாமலை மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு சார். அண்ணாமலையே பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க, அவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இந்த சாட்டை எடுத்து உடம்புல அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ விஷயங்கள் கலாய்க்கிற மாதிரி தானே இருக்கும். அவரை திரும்பி அரசியலே அவரை தலைமை தாங்க விடுவாங்களா? இல்லை, அதாவது தலைமை தாங்க விட மாட்டாங்க, எடப்பாடி இருக்க வரைக்கும் விட மாட்டாங்க. அண்ணாமலை பீக்கில் இருக்கிற பொழுது அண்ணாமலை பேரை சொன்னா திமுக நடுங்கும். ஏன்னா கோடி அங்கே கோடியாக புட்டி வாங்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் மிரட்டுறது, வெளியில் வந்துடும். ஏது பாஜகவுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை சீட்டு தோக்கும். எடப்பாடி நைஸாக குடிச்சு மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், நகர செயலர், கிளை வட்டம் வரைக்கும் கீழே போயிடும். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்ப்பரேட் முதலாளி, அவ்வளோதான். இந்த முதலாளிக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் அந்த சமூக வாக்கு இருக்கு, சமூகம் சார்ந்த ஒருவரை தலைவராக போகணும். இப்போ மீண்டும் பாஜக வந்து அண்ணாமலை ஓரளவு நீங்கள் கட்சியை பார்த்துக்குங்க அப்படின்னு இங்கே தலைமை பதவி விவரம் வாய்ப்பில்லை சார். தலைமை பதவி விவரம் இருந்தாலும் இவர் உள்ள கூட்டு வர்றாங்க. ஆமாம், ஏன்னா இவரும் தேவைப்படுது. அப்படின்னா அந்த கிளாஸ் எடப்பாடி நடக்கும். இல்லை அவரை நயினார் எதுக்கெல்லாம் பேச மாட்டார். நீ ஓ வழியை பாரு, ஏன் வழியை பாரு, நான் ஏன் வியாபாரத்தை பார்த்துக்க, நீ ஓ வியாபாரத்தை பார்த்து. இப்போ அதே அரசியல் தான் பாஜகவில். பாமகவில் வந்தால் பாஜகவில் வந்தால் திமுகவில் வந்தால் அண்ணா திமுகவில் தான். தமிழை எவனை காமிச்சாலும் ஓட்டு போட்டுருவான். அவனுக்கு தேவை 500 ரூபா காக்கா பிரியாணி, ஒரு ஓல்டு மங்கு கோட்டை. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக பாஜக தலைமைன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுன்னு பார்த்தா இப்போ வரக்கூடிய நாட்களில் மாதம் ஒன்று மாறும் போல். ஏன்னா பாஜக தலைமை மேலே தொடர்ந்து அதிருப்தி டெல்லியில் உள்ளதாகவும் நயினார் நாகேந்திரனை தலைமை பதவியில் தூக்க போதாகவும் ஒரு தகவல் கசிந்திருக்கு. இது உண்மையா? இல்லை, வாய்ப்பு இல்லை. எப்படின்னா பாஜகவை பொறுத்தவரை பாஜகவினுடைய மேஜர் பார்ட்னர் ஏடிஎம்கே. இந்த சூழலுக்கு தான் இப்போ முக்கியத்துவம் பாஜகவில். பாஜகவுக்கு எப்போ வாய்ப்பு வரும்னா அந்த கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு இந்த கூட்டணிக்குள் அரசியல் பண்ணுவதற்கு பாஜகவுக்கு ஆள் தேவை. அப்போ அதை நயினார் நாகேந்திரன் பண்ண மாட்டார். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்ப்பரேட் முதலாளி, அவ்வளோதான். இந்த முதலாளிக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் அந்த சமூக வாக்கு இருக்குது, சமூகம் சார்ந்த ஒருவரை தலைவராக போடணும். இதற்காக எடப்பாடிக்கு கட்டுப்பட்ட நபர். எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதையெல்லாம் கேட்பார். யார்? நயினார். அதற்காகத்தான் எடப்பாடியினுடைய விசுவாசியாக அதிமுகவை அரவணைத்து கொள்ளுகிற நபராக தேடிய பொழுதுதான் கிடைச்சால் நயினார் நாகேந்திரன். இப்போ நயினார் நாகேந்திரன் அரசியலே தெரியாது, அவருக்கு அரசியல் அரிச்சுவடியே தெரியாது. காரணம், அவருக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. இவர் எப்படி அரசியலுக்கு வந்தார்னா, திருநெல்வேலி கருப்சாமி பாண்டியனுடைய சிஷியன். கருப்சாமி பாண்டியன் சசிகலாவுக்கு சண்டை, சிஷியனை அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க சசிகலா, அவ்வளோதான். தமிழ்நாட்டு திராவிட இயக்க அரசியல் அப்படி தான். தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி, சித்தாந்தவாதி, கொள்கைவாதி, தொண்டர்கள் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ பிடபிள்யூ கான்ட்ராக்டராக நீ மாவட்ட செயலாளர், அப்படி தான் உடம்பல்பட்ட சண்முகவேலு அவர் பிடபிள்யூ கான்ட்ராக்டர் பணம் கொண்டு கொடுப்பார் பொட்டி குட்டியாக. நீயே மாவட்ட செயலாளர் இருந்துரு, நீ அரசியல்வாதியை மாறிடு. பாமகவில் பொன்னிச்சாமின்னு ஒருத்தர் ஒரு ஆப்ளிகேஷனுக்கு போகிறார், கோடிகளை கொடுத்துட்டு ஆப்ளிகேஷனுக்கு போகிறார், பண்ண மாட்டேங்கிறாரு. அன்றைக்கு இருந்த மத்திய அமைச்சர் தலித் எழில்மலை பொதுச் செயலாளர் அன்புமணியை திருப்பி வர்றாரு. ஏன் ஓண்ட காசு கொடுத்துட்டு அங்கே போனால் காசு கொடுத்தாலே லைசன்ஸ் வாங்கிக்கிறாரு. இதெல்லாம் லைசன்ஸ் ஒர்க்கு தான். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்ப்பவர்கள் தான் இவர்களெல்லாம். அப்போ சரியா என்ன மந்திரியாக்கு உங்களுக்கு வர்ற பாசம் பூரா உனக்கே வாங்கி தர்றேன். யார் சொல்கிறா? பொன்னிச்சாமியும் அன்புமணியுமான டீலிங். இந்த நாட்டில் கட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடனே தலித் எழில்மலை விரட்டி விடப்பட்டார். புரோக்கராக வந்த பொன்னிச்சாமி கட்சியுடைய பொதுச் செயலாளர், சிதம்பரம் வேட்பாளர், எம்பி, மந்திரி. எப்படி? இதே அரசியல் தான். இப்போ அதே அரசியல் தான் பாஜகவில். பாமகவில் தான், பாஜகவில் தான், திமுகவில் தான், அண்ணா திமுகவில் தான். தமிழை எவனை காமிச்சாலும் ஓட்டு போட்டுருவான். அவனுக்கு தேவை 500 ரூபா காக்கா பிரியாணி, ஒரு ஓல்டு மங்கு கோட்டர். இப்போது
நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் பாஜக சொல்லுவதை கேட்பார், எடப்பாடி சொல்லுவதை கேட்பார். இப்போ பாஜக அதை தாண்டி என்ன நினைக்குதுன்னா அரசியல் பண்ணணும். நீ பாஜகவோட அரசியல் எடுபடலை. அண்ணாமலை பண்ணுறாரு. அண்ணாமலை பாஜக வளர்த்துவதை விட தன்னை வளர்த்து கொள்கிறார். தனி மனித துதிபாடி மிளகா வெங்கடேசனை போல பல குற்றவாளி உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தாலும் பாஜக இருப்பதை போல ஒரு பெரிய வெளிச்சங்க மீடியா வெளிச்சம் கிடைக்குது. அண்ணாமலை போயிட்டாலும் அவ்வளோ பேரும் போயிடுவான், பின்னாடியே போயிடுவான். பாஜக அது வளர்ந்த மாதிரி இல்லை, பாஜக வளர்ந்த மாதிரி இல்லை. அண்ணாமலை தன்னை வளைத்துக் கொள்வார். இந்த கும்பலை வச்சு பாஜகவை மிரட்டுவார், ஆர்எஸ்எஸ் மிரட்டுவார் அண்ணாமலை. இப்போ மோடியை பாஜக கூப்பிட்டு நீ பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இல்லையா நிதின் கட்கரினா கேட்டே ஆகணும். அத்வானியே கேட்டுட்டு போயிட்டார், அத்வானியே. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை இப்போ திமுகவை வலிமையாக எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்படுறார். அதை யார் செய்ய மாட்டா? நயினார் நாகேந்திரன் செய்ய மாட்டார். நயினார் ஒயின்ஸ் இன்னும் அங்கே ஓடிட்டுருக்குது. திமுக போலீஸ் ஆதரவில் பார் ஓடிட்டுருக்கு. அதுக்கு பேர் நயினார் பேர் வச்சு யாரோ நடத்துகிறான். அப்போ தான் அங்கே போலீஸ் வராதுன்னு. இந்த மாதிரி இன்னும் தெலுங்கானாவில் தமிழிசை அங்கே ஆளுநராக இருக்கிற பொழுது குவாரி 20 கோடி ரூபா வரி பாக்கி தெலுங்கு தேச அரசுக்கு. அப்போ எவ்வளோ கோடிக்கு விற்றுருப்பார்? பல 100 கோடிக்கு விற்றுருப்பார். இதுதான் நயினார். இந்த தொழிலதிபர் நயினார் திமுகவை எதிர்த்து அடிக்கவே மாட்டார், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். திமுக அவங்களும் பார்க்குற மேடையெல்லாம் நல்லா தானே. ஆமாம், தொழில் நடக்கணும்ல. தொழில் நடத்துவதற்காக ஒரு தலைவராக இருக்கார் நயினார் நாகேந்திரன். இங்கே மீடியாவுக்கு பூரா கட்டிங் கொடுத்துருவார். அவர் மகன் நயினார் பாலாஜி. அவரை நிலத்தை ஆட்டையை போட்டது இப்போ வழக்கு இருக்குது. பல ஆயிரம் கோடி நிலம் இருக்குது அங்கே திருநெல்வேலியில். அங்கே பல ஏக்கரா நிலம் இருக்குது. அது எப்படி வந்துன்னு அது ஒரு தனி கதை. ஆனால் இங்கே மீடியாவுக்கு பூரா காசை கொடுத்து எந்த செய்தியும் வராமல் பில்டப் பண்ணுவது தான் நயினார் பாலாஜியினுடைய வேலை, மகனுடைய வேலை. மகன் மேலே இருக்கிற வழக்கு, நிலத்தை ஆட்டையை போட்டது, இன்னும் எதை ஆட்டையை போடலாம், இன்னும் எதை அபகரிக்கலாம், இதை இவருடைய தொழில். அப்போ இதை எப்படி பாஜக வளர்த்த முடியும்? இப்போ நிலைமை என்னென்னா திமுகவை அடிக்கணும், நீ வேகமாக அடிக்கணும். திமுக ஊழல் அதெல்லாம் எனக்கு தொழிலே இல்லைங்க. ஏன் தொழில் பாதிக்குங்க யார்? நயினார். இப்போ அதுதான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கைவந்த கலை திமுகவை அடிக்கிறதுக்கு. திமுக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 3ன்னு பல ஃபைல்ஸை சொல்லுவார். காளிப்பெட்டியை கொண்டு ஆளுநர்கிட்ட கொடுத்து ஒரு சீனை போட்டுருவார். காளிப்பெட்டி தான். அதை டாக்குமெண்ட் எங்கே கொண்டு போகணும்? ஹைகோர்ட் ஜட்ஜிட்டு கொண்டு போகணும். இவ்வளோ ஊழல்யா, இதை வழக்கு போடுங்க ஐயா. எங்கே போயிருக்கணும் அந்த பெட்டி? ஜட்ஜுக்கிட்ட போயிருக்கணும், நீதிபதிகிட்ட போயிருக்கணும். எங்கே போச்சு காளிப்பெட்டி? ஏன்னா அது யாரும் திறந்து பார்க்க முடியாது ஆளுநர் மாளிகையில். எல்லாம் ஒரே கோஷ்டி தானே. அவர் பெரிய அண்ணாமலை ரவி, இவர் சின்ன அண்ணாமலை. அப்போது இதுக்கு பயந்துட்டு அமைச்சர்கள் பூரா நேரு, மதுரை மூர்த்தி, ஏவாவேலு, இப்படி பல பேர் பணம் கொடுத்தாங்க. பல ஆயிரம் கோடி கொடுத்தாங்க. நம்ம ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி இதெல்லாம் அவருக்கு சேர்ந்துக்குச்சு. இப்படி பணம் சம்பாதிக்கிற தொழிலை கற்றுக்கிட்டார். திராவிட இயக்கத்தை எப்படி எங்கே அடித்தா எங்கே வலிக்கணும் கற்றுக்கிட்டார். கற்றுக்கொண்டு அவர் இப்போ பல 1000 கோடிகளுக்கு சொந்தக்காரர். பிஜேபி அவர் மேலே ரேடு விடுறான். அவர் எங்கெங்கே நிலைமை இருக்கான்னு பிஜேபியால் அவுத்து விட்றான். விட்டானா மாரிதாஸ் 80 ஏக்கரா 80 கோடி ரூபா நிலம், நொய்யலாத்து நிலம். இது பாஜக அவுத்து விட்ட கதை தான். அப்போது இப்போ நயினார் பெரிய செந்தில் பெரிய அண்ணாமலை இருக்கார். அதனால் இப்போ மீண்டும் பழைய அண்ணாமலை தேவைப்படுறாரு. அதுக்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் பரிசீலனைக்கான பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை தலைமை தாங்குகிறார். அண்ணாமலை லைம் லைட்டுக்கு வர்றாரியா திமுகவுக்கு ஒரு ஜர்க் கொடுக்குறக்காக. இதற்காக அண்ணாமலை முன்னிறுத்தப்படுகிறார். இப்போது திமுகவை எதிர்க்கிற வேலையை தனியாக கொடுத்துருவாங்க அண்ணாமலைகிட்ட. ஆனால் அண்ணாமலை மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது சார். அண்ணாமலையே பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க. அவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இந்த சாட்டை எடுத்து உடம்புல அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ விஷயங்கள் கலாய்க்கிற மாதிரி தானே இருக்கும். அவரை திரும்பி அதான் அரசியல் அவரை தலைமை தாங்க விடுவாங்களா? இல்லை, அதாவது தலைமை தாங்க விட மாட்டாங்க. எடப்பாடி இருக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடியை காலி பண்ணணும்னா அண்ணாமலை விடுவாங்க. அரசியலை காலி பண்ணுறது தானே அரசியலை. அண்ணாமலையுடைய வேலை என்னன்னா திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும். பாஜக இருப்பதை போல மீடியா வெளிச்சத்தில் காமிக்கணும். இதை யாராலும் செய்ய முடியல.
நயினாரால செய்ய முடியலையா? நயினார் பாலாஜியெல்லாம் அண்ணாமலை ஆட்டையை போட்டு அத்தனை பேர் இப்போ நயினார் பாலாஜிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு அல்வா கொடுத்த மதன் ரவிச்சந்திரன் உட்பட 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போய் வீடு கட்டின பல யூடியூபர்கள் இப்போ யார் பக்கம் இருக்கான்? நயினார் பாலாஜி பக்கம் இருக்கான். நயினார் பாலாஜிக்கு மீடியானா என்ன, அது எப்படி சித்தாந்த ரீதியாக ஒரு கருத்தை உருவாக்குவது எப்படி, ஒரு விஷயத்தை காலி பண்ணுவது எப்படி, இதெல்லாம் தெரியாது. பொட்டி தினம் பொட்டி. இந்த பொட்டியை வச்சு என்ன பண்ண போகிறானுங்கன்னே தெரியல. பல பேர் பொட்டியை வச்சுருக்கேன், அனாதையே செத்து போயிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. சசிகலா நடராஜ் திருடாததுக்கு கொள்ளையா? எத்தனை லட்சம் கோடி உலகம் முழுக்க இருந்தாலும் எத்தனை பாஸ்போர்ட், அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, யூரோப்பா, நெதர்லாந்து, உலகம் பூரா. கடைசியாக குளோபல் ஆஸ்பத்திரியில் ஒருத்தனை கொண்டு அவன் லிவரை கொண்டு வந்து சேர்த்து ஏர் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து இந்த கேதன் தேசாய், விஜய் பாஸ்கர் கொஞ்சம் நெஞ்ச பாவமாக பண்ணானுங்க இவனுங்க. கடைசியாக ஒட்டப்பெல்லாம் கருத்து மூஞ்சியெல்லாம் சுருங்கி நடராஜன் செத்து போனார். படம் வச்சிருக்கிற பல 1000 கோடி வச்சிருக்கிறவன் பூரா என்னாச்சு? அப்படியே போச்சு. என்ராஜ் யூனிவர்சிட்டி, நடராஜ் யூனிவர்சிட்டி, என்ராஜ் யூனிவர்சிட்டின்னு ஹரியானா, யூபி, டெல்லி பார்டரில் பெரிய யூனிவர்சிட்டி. எல்லா இந்திக்காரன் அமுத்திட்டு போயிட்டான். இங்கே கொள்ளையடிச்சு ஏழை எளிய வயிற்றுல அடித்து அவன் தாலியை அறுத்து கொண்டு போய் எங்கெங்கேயோ போச்சு. சசிகலா திருடன் 5 லட்சம் கோடியை இன்கம் டேக்ஸ் ஒரே நாளில் ரேடு விட்டு 3000 அதிகாரிகள் 300 இடம். சசிகலா பினாமி எத்தனை பேர் யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். அத்தனை 2 லட்சம் கோடி ஒரே நாளில் அடிச்சிட்டு போனாங்க பிஜேபி. இதெல்லாம் பிஜேபிக்கு இங்கே ஒரு அடையாளம் தேவை. அதனால் நயினார் அந்த வேலையை செய்யலை. இப்போது நயினாரையும் வச்சுருப்பாங்க, அண்ணாமலையும் வச்சுருப்பாங்க. டெல்லியில் கூப்பிட்டப்போ அட்வைஸ் பண்ணுவோம், மிரட்டி அனுப்புவாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு கூட டெல்லிக்கு பயணம் இருக்கு. ஆமாம், நீ என்னையே அரசியல் பண்ணுற, நான் சொல்கிற மாதிரி அரசியல் பண்ணு. இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அரசியல் வியாபாரம் பண்ணு, பெட்டி தான். திமுக கொடுத்தானா இதுதாங்க, இப்படி தாங்க நான் இத்தனை ஆண்டு காலம் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஜெயலலிதாவுக்கு அல்வா கொடுத்தாங்க, சசிகலாவுக்கும் அல்வா கொடுத்தாங்க, அதனால தான் அண்ணாதிமுக இருக்க முடியலைங்க. இப்போ பாஜக வந்துட்டேன். இதுதான் நயினாருடைய நிலைமை, நயினார் பாலாஜியோடைய நிலைமை. இப்போ இது வீக்காக இருந்தோடனையும் அண்ணாமலைக்கு இப்போது வேல்யூ ஆகிப்போச்சு. கட்சி ஆரம்பிக்கலான்னு முடிவில் இருந்து பாஜகவுக்கு மிரட்டல் கொடுத்த அண்ணாமலை திமுகவை எதிர்ப்பார். உண்மையிலே கட்சி ஆரம்பிக்கலாம் ஒரு முடிவு இருந்துச்சா சார்? 100% முடிவு இருந்தது. ஏன்னா பணம் வந்து சேர்ந்துருச்சு, பல 1000 கோடி. நீங்கள் அவருக்கு பொட்டி தூக்கிட்டு இருந்தவன 5 கோடி வீடு கட்டியிருக்காருன்னா அப்புறம் அவர் எத்தனை 1000 கோடி இருக்கும்? பொட்டி தூக்கிட்டு இருந்தவன் பல கோடி எடுத்துகிட்டு போய் வீடே கட்டிட்டான். மதன் ரவிச்சந்திரன் அவன் ஊரை பக்கத்தில் ஏதோ பெரிய காம்பவுண்டு சோரோட ஒரு வீடு கட்டி வச்சுருக்கான். எல்லாம் யார் காசு? அண்ணாமலை காசு தான். நம்மால் சவுக்கு சங்கர் பல 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 கோடிகள். எப்படியா அந்த கோடியெல்லாம் சேர்ந்தது? எல்லாம் வய அண்ணாமலை தான். அண்ணாமலை பீக்கில் இருக்கிற பொழுது அண்ணாமலை பேரை சொன்னால் திமுக நடுங்கும். ஏன்னா கோடி அங்கே கோடியாக பொட்டி வாங்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் மிரட்டுறது, வெளியில் வந்துடு. ஏது திருடுறதாவே? நீங்கள் திருடா என்ன பண்ணுவான்? பாதியை போலீஸுக்கு ஒதுக்கிடுவான். பிடிக்காதையா அந்த வச்சுக்கான். அதே கதை தான். இதில் தான் இந்த சவுக்கு, மதன் ரவிச்சந்திரன், இப்படி பல பேர் என்னால் பட்டியலே சொல்ல முடியும். எல்லாம் கோடிகள் தான். அப்போது பாஜக இப்போ என்ன நினைக்கிறான்னா, திமுக எதிர்ப்பு சுலோவாக இருக்குது. விஜய் அந்த வேலை செய்கிறார். திமுக 5000 கோடி மணல் கொள்ளைன்னு காஞ்சிபுரத்தில் பேசுகிறார். 4738 கோடி புள்ளி வரும். இந்த இன்னைக்கு வரைக்கும் லாரி போயிட்டு தான் இருக்கு. உன் தொண்டனை குடி போய் நிறுத்த வேண்டியதானே? அறிக்கை விட்டால் போதுமா? அறிக்கை உனக்கே தெரியாது. உன் லெட்டர் பேடில் ஒரு பிஆரை வச்சு அறிக்கை விட்டுட்டுருக்குறேன். லாரி டெய்லி 2000 லாரி கேரளா போகுது, டெய்லி 2000 லாரி கர்நாடகா போகுது. காலையில் 4 மணி வரைக்கும் 2000 லாரி ஊர்ந்து போகுது. தமிழ்நாடு பார்டரை தாண்டி அத்தனை எஸ்பிக்கள் பாதுகாப்பு, இந்த பக்கம் ஐஜி பாதுகாப்பில் டெய்லி 2000 லாரி, துறைமுருகனுடைய லாரி, கர்நாடகா 2000 லாரி, கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த ஆற்று மணல் போலினா கட்டடமே கட்ட முடியாது. விஜய் பல லட்சம் தொண்டனை போய் மறிச்சீரையா? நீயே போ, கேரளாவில் போய் தமிழ்நாட்டு கனிம படம் திருட ஒத்துக்கவே மாட்டான். எங்கே நாகர்கோவிலில் போய் ஒரு நின்று, ஒசூரில் போய் நின்றுக்க. 1 லட்சம் தொண்டனோட போகுமா லாரி? அறிக்கை விட்டால் போதுமா? யாரை ஏமாத்துற? யாரையா ஏமாத்துற? நான் கேட்குறது நியாயம் இல்லையா? விஜய்கிட்ட பல லட்சம் தொண்டன் இருக்கான இல்லையா?
அறிக்கை விட்டால் 4000 கோடி மணல் திருடுறான்னு சொல்கிறேன். இந்த மணல் லாரியை தடுத்து நிறுத்தறதுக்கு என்ன செயல்? அதாவது செயல் தானே உண்மையான வார்த்தை. விஜயுடைய தொண்டர்கள், நீங்கள் மணல் திருட்டுல எல்லா கட்சிக்கும் காசு போகுது, இனிமேல் விஜய் கட்சிக்கும் காசு போகுது. அதுக்கான இந்த அறிக்கை சீமானுக்கு பணம் போகுது, எல்லா கட்சிக்கும் பணம் போகுதுங்க. மணல் ராமச்சந்திரனுடைய பணம் டோட்டல் தமிழ்நாட்டில் எல்லா ரவுடிகளும் மணல் ராமச்சந்திரன் கரிகால ரத்தன கட்டுப்பாட்டில் இருக்கான். நடக்கிற லாரி ஏற்று கொலை பூரா அந்த ரவுடிகள் தான் பண்ணுறான். இதுக்கு எல்லா கட்சிக்கும் போதா எல்லா கட்சியை பற்றி பேசவே மாட்டான், லாரியை மறிக்கவே மாட்டான். ஆனால் இப்போ விஜய் அறிக்கை விட்டுருக்காருல, இனி கட்டிங் யாருக்கு வரும்? விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பணம் வாங்குவதற்காகத்தான் இந்த அறிக்கை. காஞ்சிபுரத்தில் பேசி முடிச்சிருப்பாங்க. ஜெகன் ஒருத்தர் தான் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. ஏப்பா மாவட்ட செயல் உங்களுக்கு தலைமைக்கு தேர்தல் நிதி கொடுத்துட்றோம், மாவட்டத்துக்கும் பணம் கொடுத்துட்றோம், தேசியத்தை பற்றி பேசாரு, முடிஞ்சு போச்சு பேரம். நீ உண்மையான ஆண்மகனாக இருந்தாய். நான் விஜய் பார்த்து கேட்குறேன், ரவுடி இப்படி ஆள் அடியாள் கட்சி தொண்டெல்லாம் வந்திருக்கு. நீ பழைய சினிமா நடிகை, பயந்த நடிகை, யாரை பார்த்தாலும் பயந்துக்குவேன். ஆனால் இப்போ அவனுக்கு தொண்டெல்லாம் வந்துட்டான்ல, கூட்டிகிட்டு போய் லாரியை மறி, மணல் லாரியை தடுத்து நிறுத்து, கனிம வள லாரியை தடுத்து நிறுத்து. ஒரு நாளைக்கு 4000 லாரி போகுது. எந்த டிவியாக எனக்கு காமிச்சிருக்கானா? ₹1 எல்லா மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா எடிட்டர்களுக்கும் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வீடு வாங்கி கொடுக்குறான், பணம் வாங்கி கொடுக்குறான். இது ஒரு நாடாங்க? இது எவ்வளவு கேவலம். இதில் தான் அண்ணாமலை அடிச்சிருக்காரு. அண்ணாமலையுடைய மனைவி அகிலாவும் கரூரில் செங்கல் சூளை மண் எங்கேருந்து போகுது? துரைமுருகன் டிபார்ட்மெண்ட்லேருந்து போகுது. தண்ணி எங்கேருந்து போகுது? புதுசாக வாங்கின அந்த 4 கோடி வீடோட ஒரிஜினல் மதிப்பு வந்து 18 கோடி ஆமல சார். சார் இதெல்லாம் நான் தான் 5000 கோடி வச்சிருக்கேன், 18 கோடி 4 கோடியில் ஒரு கணக்கா சார்? சவுக்கே ஒரு 300 கோடி வச்சிருக்காரு சார். சவுக்கு என்ன என்ன பத்திரிக்கையாளர் இருந்தாலும் எப்போ எங்கே இருந்தால் பத்திரிக்கையாளனா? அவனுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இந்த சேதுராமன்லாம் இந்த டவுசர் சாதாரணமாக மோட்டார் சைக்கிள் பெட்ரோல்லாம் போயிட்டு இருக்கான். யார்? சேதுராமனெல்லாம். சேதுராமன் சவுக்கு வர்றதுக்கு முந்தையே இருந்தாலும் 20 வருஷமாக வந்து கிரைம் ரிப்போர்ட்டர். இந்த பிரேக் பிடிக்காமல் பெட்ரோல் ரிசர்வ்லேயே போயிட்டு இருக்கார் அந்த ஆள். நீயே எத்தனை இம்போர்ட்டட் காரு, உன்னுடைய 3வது பொண்டாட்டி பெத்த பிள்ளைய புருஷனுக்கு பாரதி தம்பிக்கு 45 லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்டு போனவா பத்திரிக்கையாளரும் உட்காரா சூடு சொல்கிற இல்லாமல் இதெல்லாம் மக்கள் பார்க்குறான். இப்போ மீண்டும் பாஜக வந்து அண்ணாமலை ஓரளவு நீங்கள் கட்சியை பார்த்துக்குங்க அப்படின்னு இங்கே தலைமை பதவி விவரம் வாய்ப்பில்லை சார். தலைமை பதவி விவரம் இருந்தாலும் இவர் உள்ள கூட்டு வர்றாங்க. ஆமாம், ஏன்னா இவரும் தேவைப்படுகிறார். அப்படின்னா அந்த கிளாஸ் எடப்பாட்ட நடக்கும். இல்லை அவரை நயினார் எகுத்தெல்லாம் பேச மாட்டார். நீ ஓ வழியை பாரு, என் வழியை பார்க்க, நான் என் வியாபாரத்தை பார்த்துக்க, நீ ஓ வியாபாரத்தை பார்த்துக்க. வியாபாரிகள் எப்போவுமே சண்டை சார், கொள்கைக்காரன் தான் சார் சண்டை பிடிப்பான். தூக்கில் போடுறியா போடியா அப்படி சொன்ன பகவத்சிங் கொள்கையான தூக்கில் போடியானையா, லேட் பண்ணா தூக்கில் போடு, சமரசமே கிடையாது ஆங்கிலேயனிடம். அவன் தான் கொள்கையாள. வஉசி கடைசி வரைக்கும் சமரசமே பண்ணல. கப்பலை ஓட்டுனவன் கடைசியாக போய் ரேஷன் கடையில் அரிசியாக வந்து போட்டுட்டு அந்த செத்து போயிட்டான். மண்ணனை கூவி விற்றுருக்கான். ஏன் ஆங்கிலேயனிடம் சமரசம் பண்ண முடியாதா? காந்திய வஉசி ஏற்றுக்கல. ஆப்பிரிக்காவில் இருக்கிறவன் ஆளுக்கு 50 100 போட்டு கூலி விவசாயி 5000 அனுப்புகிறான். காந்தி அதை ஆட்டை போட்டார். ஏன்? தன்னுடைய கொள்கை ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். யார்? நேதாஜி. ஆங்கிலேயன் எப்படி விரட்டணும்? அவன் பாணியிலே விரட்டணுமையா, நேதாஜி பாணியிலேயே. நீ அவன்கிட்ட போய் அடிமையார் இப்படி சொன்னதுனால தான் அவர் கடைசியில் வறுமையிலே செத்து போனார் வஉசி. இது கூட கொள்கையாளர்கள் கிடையாது. அண்ணாமலையும் கொள்கையாளர் கிடையாது, நயினார் நாகேந்திரன் கொள்கையாளர் கிடையாது. 2 பேரும் என்ன ஆளர்கள்? கொள்கையாளர்கள், கொள்ளையாளர்கள். பொட்டி வருதா, இந்த பக்கம் 5000 கோடி, அந்த பக்கம் 5000 கோடி அனாமத்தான் போயிடுவானுங்க. நடராஜனுக்கு எப்படி பல லட்சம் கோடி திருடி நீங்கள் ஈசிஆரில் ஒரு கண்டெய்னர் நிறைய ஜெயிலில் வலிச்சிட்டு போச்சு. இந்த அந்த அம்மா பேர் என்ன? செரீனாவுக்கு செரீனாவை பல 1000 கோடியை செரீனா பேருக்கு எழுதி வச்சிருவாருன்னு சொல்லி சசிகலா பயந்து ஜெயலலிதாட்ட சொன்னோனையும் கஞ்சா கேஸில் முடிச்சு 100 கிலோ கஞ்சா கேஸில் முடிச்சு செரீனா உள்ளே போட்டு ரெய்டு பண்ணுறாங்க ஈசிஆர் ரோட்டில். கண்டெய்னராக பணம் கோடிக்கணக்காக. யாருடைய பணம்? நடராஜா லஞ்சம் வாங்கி வச்சுருந்த பணம் 2 லட்சம் கோடி. என்ன வாழ்ந்துட்ட? உனக்கும் குழந்தை இல்லை, உனக்கும் குழந்தை இல்லை. சசிகலா நடராஜன் குழந்தை இருக்கா, வாரிசு இருக்கா? எதுக்கே அவளுக்கு 2 லட்சம் கோடி? பாடி போட்டு பணத்திலே எரிக்க போகிறான். சாகும்போது பணத்து மூட்டையை போட்டு எரிக்க போகிறான். வெட்டியா விரவில் அடிப்பான், வெட்டியா
விறகுல அடிப்பான். இப்போ பிஜேபியை சேர்ந்த 2 பேரும் அதே தான் பெட்டி பெட்டி. 2 லட்சம் கோடி எதுக்கு ஏமாற்றி சம்பாதிக்கிறீங்க? தமிழனை கொள்ளையடிக்கிற திமுக அதிமுகவை மிரட்டி நீங்கள் அடிப்பதான் அரசியலா? அண்ணாமலைக்கு இப்போ திமுகவை வெளுக்கணும். இதற்கு நயினார் லாய்க்கு இல்லை. அதுக்கு நீ லாய்க்கு இல்லை, வடிவேல் சொல்கிறது போல. அதுக்கு நீயே லாய்க்கு இல்லை. இப்போ யார் லாய்க்கு? அண்ணாமலை. அதனால தான் இப்போ அண்ணாமலையுடைய தேவை பாஜகவுக்கு தேவை. ஸோ இப்போ கடைசி கட்டமாக இப்போ பாஜக இப்போ எலெக்ஷன் நெருங்க நயினாரை ஓரம் கட்டிட்டு அண்ணாமலையை கொண்டு வர்ற வேலை பார்க்குமா, இல்லை நயினார் அண்ணாமலை 2 பேரும் சேர்ந்து வேலை வைப்பாங்க? சேர்ந்து தான் வேலை வைப்பாங்க. ஏன்னா எடப்பாடிக்கு யார் தேவை? பாஜக எடப்பாடி கண்ட்ரோல் இருக்கணும். அமித்ஷா கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. யார் கண்ட்ரோல் இருக்கணும்? அப்போ தான் எடப்பாடி அதிமுக தொண்டை பாஜகவுக்கு ஓட்டு போடுவான், பாஜக எம்எல்ஏ வர முடியும். இதில் எந்த குளறுபடி பண்ணாலும் எடப்பாடி வேலைக்கு அமைச்சிடுவார். எடப்பாடி சீட்டை கொடுப்பாரு, கூப்பிட்டு மாவட்ட போய் படுத்துக்கிட்டுருவார். ஒரு பாஜக எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. அண்ணாமலை தலைவராக வந்தால் எடப்பாடி என்ன பண்ணுவார்? சிக்கலை கொடுத்துருவார். ஜெயலலிதா கருணாநிதி சிக்கலம் தான். சீட்டை கொடுப்பாங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டான். ஏப்பா சீட் காலி பண்ணிட்டுருவார். இதுதான் திராவிட இயக்க உள்ள அரசியல், டிப்ளமேட்டிக்ஸ், ராஜேந்திர அரசியல். இதுதான் காலம் வர்றதா இங்கே திமுக அதிமுகவுக்கு ராஜேந்திர அரசியல். கூட்டணி கட்சிக்கு பூரா எங்கே தோக்கும் அங்கே கொடுத்துருவாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு எங்கே தோற்று போவோம், எங்கே ஓட்டு போட மாட்டானோ அங்கே கொடுத்துருவாங்க. அதே அரசியல் தான். அதனால் பாஜக எடப்பாடியை பகைச்சிக்காது. யாரை வச்சு? நயினாரை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணும். அண்ணாமலை வந்தால் எடப்பாடி பிபி எகிரிடும். எடப்பாடிக்கு பிபி, ஓ நீ வர்ற நான் பார்த்துக்கிறேன். பாஜகவுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை சீட்டு தோக்கும். எடப்பாடி நைஸாக குடிச்சு மாவட்ட செயலர் உண்டி செயலர் நகர செயலர் கிளை வட்டம் வரைக்கும் கீழே போயிடும். ஏப்பா கொஞ்சம் கண்டுக்காம படுத்துக்க, அடுத்த தொகுதிக்கு போயிரு, நம்ம தொகுதி எங்கே இருக்கு அங்கே போயிரு. எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நயினார் தான். நயினார் இருக்க வரைக்கும் எடப்பாடி தான். இதில் அண்ணாமலை பாஜகவுக்கு தேவைப்படுகிறார் திமுகவை அடிப்பதற்கு. அதற்காக அவரை பயன்படுத்திக்குவாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2 வேடம் 3 வேடம் 4 வேடம் பல வேடங்களை போடும், காரியம் நடக்கிற வரை. பல்வேறு அரசியல் கேள்விக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.